அருமையான தேவனுடைய சபையை கர்த்தர் இன்றைக்கு நமக்கு கொடுத்திருக்கிற செய்தியின் தலைப்பு சர்ச் அண்ட் கிங்டம் ஆஃப் காட். இது 23வது செய்தியாக சபையை குறித்து வருகிறது. சபையும் தேவனுடைய ராஜ்யமும். It's a beautiful message, very important message. மிக மிக முக்கியமான ஒரு செய்தி, அவசியமான ஒரு செய்தி. கிறிஸ்தவன் யார் என்பதை புரியாமல் உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம் நிறைய பேர், கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி. ஆகினால் இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் கண்களை திறக்கப் போகிறார். தேவ பிள்ளைகளை நாம் இயேசுவை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக வேறொரு ராஜ்யத்தில் இருந்தோம், வேறொரு ராஜாவின் கீழே இருந்தோம். Before we accepted Jesus, we were under the domain of the devil. We belong to the kingdom of the devil, where total freedom to live as you please. Now listen. Devil doesn't restrict us. You can do whatever you want. He will promise all the good things of this world as long as we worship him, as long as we allow him to enslave us. That's fine for him. தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக நாம் ஒரு ராஜ்யத்தில் இருந்தோம். அந்த ராஜ்யத்தின் ராஜா யார்? நாம் முன்பு இருந்த ராஜ்யத்தின் ராஜா யார்? பொல்லாத பிசாசு, சத்ருவாகிய பிசாசு. அவனுடைய ராஜ்யம் தான் இந்த உலகம். இந்த உலகத்தின் மக்களாக நாம் இருந்தபோது நமக்கு அவன் எந்த கட்டுப்பாடையும் விதிக்க மாட்டான். எப்படி ஆனாலும் வாழ்ந்து கொள், என்னை ஆராதனை செய், அது போதும். இயேசுவிடத்திலே சொன்னான், என்னை ஆராதித்தால், என் பாதத்தில் இருந்து பணிந்தால் எல்லாவற்றையும் தருகிறேன். பணம் தருவேன், பொருள் தருவேன், வீடு தருவேன், நிலம் தருவேன், என் பாதத்தில் இருந்து பணிந்து கொள். இதுதான் உலகத்தின் ராஜாவாகிய பிசாசானவன் நமக்கு சொல்லி நம்ம ஏமாற்றிக் கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாள் கர்த்தருடைய ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டதினால், எனக்கு வேண்டாம் இனிமேல் பிசாசின் ராஜ்யம் என்று சொல்லி பாவ மன்னிப்புக்கு நம்ம ஒப்பு கொடுத்தோம். ஆனால் ஒன்று செய்ய மறந்துவிட்டோம். பாவத்தை மன்னியுமையா, என்னை கழுவுமையா என்று சொல்லிவிட்டோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பிசாசின் ராஜ்யத்திலிருந்து பிடுங்கி தேவ ராஜ்யத்தில் நாட்டுகிறார், அதை மறந்துவிட்டோம். The demand of the kingdom of God is different. The day we said, Lord, wash me, cleanse me by your blood, he did it. Not only that, he pulled us out of the kingdom of the devil and planted us in his kingdom. Now, the devil is no more our king, if the Lord Jesus is our king. And devil says, do what you want, live as you please. But the Lord says, no. I have my principles for my kingdom. I have a law for my kingdom. Abide by that law. Obey me in my kingdom. But many of us, most of us, find it difficult to obey him. So, we call ourselves as kingdom's people, but we live like the devil's people. கவனிங்க, ஆண்டவர் தன்னுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் மாறின போது என்ன சொல்கிறார்? உன் விருப்பப்படி ஒன்று வாழ முடியாது. நான் என்ன சொல்லுகிறேனோ, என் வார்த்தைகள் என்ன சொல்லுகிறதோ அதன்படி நீ வாழ வேண்டும். தேவ ராஜ்யத்தின் நியதிகள், நியமங்கள், சட்டங்கள், திட்டங்கள் உண்டு. கர்த்தர் அதற்கு கீழ்ப்படியாக நம்மை சொல்லுகிறார். ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? கவனியுங்கள், இங்கே தான் சத்தியம் வருகிறது. தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் என்று சொல்லிக் கொள்கிறோம், ஆனால் வாழ்க்கை முறையோ பிசாசின் ராஜ்யத்துக்குரியதாக இருக்கிறோம். Listen, நன்றாக கவனியுங்கள். தேவராஜ்யத்தின் பிள்ளைகள் என்றால் ராஜாவாகிய இயேசு நம்மை ஆள வேண்டும். அதற்கு நாம் எங்கே ஒப்பு கொடுத்திருக்கிறோம்? நாம் இன்றைக்கும் பிசாசானுடைய ராஜ்யத்தின் எண்ணங்கள், விருப்பங்கள், வாஞ்சைகள், பேச்சுக்கள், நடத்தைகள் எல்லாவற்றோடும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் சொல்லுவது என்ன? நான் இயேசுவின் பிள்ளை. இயேசுவின் பிள்ளை என்று சொன்னால் நான் தேவராஜ்யத்தின் பிள்ளை. தேவ பிள்ளைகளை இது நடக்கக்கூடாத ஒரு காரியம்.
உங்களுக்கு முகவரியாக ஒன்றை சொல்லுகிறேன். யூத மக்கள் பாபிலோனுக்கு அடிமைகளாக போனார்கள். அப்பொழுது ராஜாவுக்கு நேபுகாத் நேச்சாருக்கு ஒன்று தெரிய வந்தது. இந்த யூதர்களெல்லாம் திறமை உள்ளவர்கள். இவர்களில் சில பேரை பிடித்துக்கொண்டு நாம் வைத்துக் கொண்டால் திறமையுள்ள சேவை நமக்கு கிடைக்கும். இவர்கள் திறமையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ளலாம், நம்முடைய ராஜ்யம் முன்னேறும் என்று சொல்லி என்ன பண்ணால், சில அடிமைகளை ஷத்ராக், மேஷக், ஆபேத்நேகோ, தானியேல், இன்னும் அவர்களோடு நிறைய பேர் வந்தார். இவர்களெல்லாம் பிடித்துக்கொண்டு வந்தார். பிடித்துக்கொண்டு வந்து இவர்களை தன்னுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக மாற்றுவதற்கு அப்படியே விட்டுவிடவில்லை. கவனியுங்கள், நீங்கள் யூதர்களாக இருக்கலாம், யூத மதப்படி நடக்கலாம், யூத முறைப்படி நடக்கலாம் என்று அவன் சொல்லவில்லை. தன் ராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு, தன் ராஜ்யத்தின் சேவை செய்வதற்கு தன்னுடைய கலாச்சாரம், தன்னுடைய உணவு பழக்க வழக்கம், தன்னுடைய தெய்வத்தை வணங்குகிற ஒரு காரியம், இதெல்லாம் தேவை என்று அந்த காரியத்தில் பயிற்றுவித்தான். Now, when the captives from Judah went to Babylon, King Nebuchadnezzar got them trained in that Chaldean culture. They couldn't practice the way of Judaism. They had to come to this culture, this practice, this tradition, and everything had to change. Now listen, after all, a king of the world, when people are shifted to his kingdom, he wants all the changes. உலகத்தின் ஒரு ராஜா மற்ற ஒரு கலாச்சாரத்தோட ஜனங்கள் தன்னுடைய ராஜ்யத்தில் இருப்பதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்படியானா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவ ராஜ்யத்தின் தேவாதி தேவன், பிசாசின் வழியிலே வாழுங்கள், உங்களை இஷ்டப்படி வாழுங்கள், என் ரத்தத்தால் கழுவப்பட்டேன் என்று சொல்லுகிறீர்கள், ஆகையினால் பரலோகம் கொண்டு போய் விடுவேன் சொல்லுவாரா? யோசித்து பாருங்கள். இட்ஸ் a very serious thing, no joke, no joke. அதில் தேவ பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் என்றால் பிசாசினுடைய ராஜ்யத்தின் எல்லா காரியத்தையும் விட்டுவிட்டு தேவ ராஜ்யத்தின் அனைத்து காரியங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கி கர்த்தரை மகிமைப்படுத்தி வாழுகிற வாழ்க்கை தான் தேவராஜ்யத்தின் வாழ்க்கை. You got to please our King Jesus. Now you are saved from the devil's kingdom. You are in the kingdom of the Lord Jesus. Now the demand of the kingdom is that you please your King Jesus, obeying all the laws of his kingdom. The principles, the choices, the priorities, and all the values be that of the Lord's kingdom. And that is what today's message is going to speak to us. It's a very important message. Now, ஒரு காரியத்தை படிப்போம், ஒரு காரியத்தை தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன். நிறைய பேர் தேவனுடைய ராஜ்யம் என்று சொன்னால் பரலோகம் என்று நினைக்கிறோம். இல்லை, kingdom of God is different from eternal kingdom of God. That's heaven. Through one verse I will explain that. ஒரு வசனத்தை கொடுத்து விட்டு அப்புறமா நான் செய்திக்கு வரேன். 2 Peter 1:11, 2 பேதுரு 1:11 வாசிங்க, அது தெளிவாக தெரியும். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்திற்குட்பட்டு பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமாய் அளிக்கப்படும். 2 Peter 1:11. For so an entrance will be supplied to you abundantly to the everlasting kingdom of our Lord and Savior Jesus Christ. Everlasting kingdom, eternal kingdom. That is heaven. புரியுறதா? இன்னைக்கு நான் பேச போவது பரலோகத்தை பற்றி அல்ல. The kingdom in this world, God's kingdom in this world means, what I mean is not the world, planet Earth. This kingdom's people only will be transported to the eternal kingdom of God. கவனிங்க, பூமியிலே தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக வாழ்ந்து தேவராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் அழகாக பேதுரு சொல்லியிருக்கிறார்.
நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம். நாம இப்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது நிழல் மாத்திரம். இது நிழல். நிச்சயம் இருக்கிறது, அது நித்திய ராஜ்யம். அங்கே போக வேண்டுமானால் இங்கே தேவராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இது நிறைய பேருக்கு இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். 1999 பேர் பூமிக்குரியவர்களாக வாழ்ந்து, உலகத்துக்குரியவர்களாய் வாழ்ந்து, ஏதோ ஆண்டவர் பெயரை சொல்லலாம், இயேசு பெயரை சொல்லலாம், பைபிளை கொஞ்சம் தூக்கிக் கொள்ளலாம், கொஞ்சம் இது செய்யலாம் அதுவும் செய்யலாம், ஆவிக்குரிய மக்கள் என்று தங்களை தாங்களே ஏமாற்றி நித்திய ராஜ்யத்துக்கு போகலாம் என்று நினைக்கிறார்கள். From the world no one will go to eternal kingdom of God. From the kingdom here in this world, in this planet Earth, those who are in the kingdom of God here will be shifted or transported to the eternal kingdom of God. Never forget it. புரியவென்று நம்புகிறேன். ஆகையால் தேவர் ராஜ்யத்துக்கு உரியவர்களாக வாழ வேண்டும். நமக்கு நன்றாக தெரியும், பிசாசானவன் எதையெல்லாம் பெரிதுபடுத்துவான், எதையெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று உள்ளத்துக்குள்ள இச்சையை ஏற்படுத்துவான். இதெல்லாம் நமக்கு தெரியும். நம்ம ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கும் என் ராஜ்யத்துக்கும் சம்பந்தம் இல்லை. ஆகையினால் முதலாவது இந்த வசனத்தை வாசிப்போம். ஆக்ட்ஸ் 1:3, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் வசனம் 3. இயேசு பாடுபட்ட பின்பு 40 நாள் அளவு அப்போஸ்தலருக்கு தரிசனமாகி தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே அவர்களோடு பேசி அநேகம் தெளிவான திசாந்தங்களாலே அவர்கள் தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். To whom he also presented himself alive after his suffering by many infallible proofs, being seen by them during 40 days, and speaking of the things pertaining to the kingdom of God. Okay. Kingdom of God. ஆண்டவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு விட்டார் என்று நினைத்தார்கள். ஆனால் அவர் உயிரோடு எழுந்தார். உயிரோடு எழுந்து பரத்துக்கு ஏறி போகவில்லை. There was no ascension. 40 days he appeared every now and then, here and there. Then after the 40 days he ascended to heaven. Okay. These 40 days when he was on planet Earth, where he was, we don't know. But suddenly he appeared. He was speaking to the apostles only about the kingdom of God. Now, 40 நாட்கள் அவருடைய உயிர்த்தெழுதலுக்கு பிற்பாடு இந்த பூமியிலே அங்கும் இங்கும் அவர் தோன்றினார். அவர் பரலோகத்துக்கு போகவில்லை, பரத்துக்கு ஏறி போகவில்லை. புரிகிறதா? உயிர்த்தெழுத உடனே பரலோகம் போகவில்லை, பிதாவினுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்க போகவில்லை. 40 நாட்கள் பூமியிலே அவ்வப்பொழுது இங்கும் அங்குமாக தோன்றினார். அவர் எங்கிருந்து வந்து தோன்றினாரோ நமக்கு தெரியாது, ஆனால் தோன்றினார். திடீரென்று பூட்டி இருந்த வீட்டுக்குள் வந்தார். திடீரென்று எம்மாவுக்கு போய்கொண்டு 2 ஸ்ரீஷர்களோடு அந்த ரோட்டிலே வந்து பேசினார். இப்படியாக அங்கே காணப்பட்டார். அப்பொழுதெல்லாம் ஒரே ஒரு காரியம் தான் பேசினார். என்ன காரியம்? தேவர் ராஜ்யத்தின் காரியம். நன்றாக கவனிங்கள், எவ்வளவு முக்கியமானது. என்னுடைய பிள்ளைகள் இனிமேல் என்னுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக இருக்க வேண்டும். அப்போஸ்தலர்களே, உங்களை அனுப்புகிறேன். எதற்காக அனுப்புகிறேன்? தேவர் ராஜ்யத்துக்குரிய காரியங்களை பேச, மக்களை தேவர் ராஜ்யத்துக்குரியவர்களாய் மாற்ற. இதை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார். He trained them for 40 days about the kingdom of God, how the apostles are supposed to bring the people to the kingdom of God. Very important. So, what did they do? Acts 19:8. அப்போஸ்தலர் நடபடிகள் 19:8. பின்பு பவுல் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து தைரியமாய் பிரசங்கித்து 3 மாத அளவு தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை குறித்து சம்பாஷணை பண்ணி புத்தி சொல்லிக் கொண்டு வந்தார். And he went into the synagogue and spoke boldly for 3 months, reasoning and persuading concerning the things of the kingdom of God. The things of the kingdom of God. ரொம்ப அழகா இருக்குது. அதை கோடு போட்டுக்கோங்க.
அப்படின்னா நீங்கள் நிறைய காரியம் இப்போ செய்கிற காரியத்தை செய்ய மாட்டீங்க. நிறைய காரியத்துக்கு பின்னால் ஓடுறோம்ல, running behind the things of the world. But Paul was speaking the things of the world, things of the kingdom of God. Jesus spoke to them. Then now Jesus is not there. He ascended. அவர் பரத்துக்கேறி போனார். அதுக்கப்புறம் தான் என்ன வந்தது? பரிசுத்த ஆவியானவர் பொழியப்பட்டார் 50வது நாள். புரியுதா? 50 பெண்டகாஸ்ட். அவர் போன பிற்பாடு, பரத்துக்கு போன பிற்பாடு அப்போஸ்தலர்கள் அவர் விட்டு சென்றதை செய்தார்கள். அவர் சொல்லி சென்றதை செய்தார்கள். என்ன? தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை போதித்தார். தெளிவாக சொன்னார்கள். ஜனங்களே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லி மட்டும் விட்டுவிடாதீர்கள். ரட்சிக்கப்பட்டு நீங்கள் பூமிக்குரியவர்கள் அல்ல, உலகத்துக்குரியவர்கள் அல்ல. ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு உங்களுக்கும் உலகத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இப்பொழுது நீங்கள் தேவராஜ்யத்துக்கு சொந்தமானவர்கள். தெளிவான திருஷ்டாந்தங்களோடு பேசினான். 3 மாதம். Just one truth. He spent 3 months to teach. Correct? Here we take it so lightly. Kingdom of God is nothing for us. ரட்சிக்கப்பட்டோமா? நான் அப்படி தான் இருப்பேன், அதே குட்டி சோறு தான். ஆனால் ஒரு கூட்டத்துக்கு போனேன், கையை தட்டினேன், ஆவியில் நிறைஞ்சேன், அப்படி நம்ம சொல்லிக்கிறோம். அது என்ன ஆவியோ எனக்கு தெரியாது. இப்போ யார் வந்துட்டா என் வீட்டுக்கு? என் வாழ்க்கையில் வந்தது யாரு? ஏசு. ஆனால் நான் செய்கிறது பழையபடி அதே பணாசை, அதே பொய், அதே சண்டை, அதே உலக பிரகாரமான இச்சைகள். உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கணும், உலகத்தில் பேர் புகழ் வாங்கணும், 4 பேர் பார்த்தா டே இவங்க எவ்வளோ பெரியவங்கன்னு சொல்லணும். இதெல்லாம் பூமிக்கு அடுத்த, உலகத்துக்கு அடுத்த காரியங்கள். நாம மாறவே இல்லை. கவனியங்கள், நாம மாறவே இல்லை. தேவ ராஜ்யத்து பிள்ளைகள் எப்படி வாழணும் தான் ரோமர் புத்தகத்தில் தொடங்கி யூதா புத்தகம் வரைக்கும் சொல்லி வச்சிருக்குது. எல்லா நிருபத்திலையும் சொல்லப்பட்டிருக்கிறது என்ன? தேவர் ராஜ்யத்தின் வாழ்க்கை முறைகள். Every letter to different church speaks about the way we ought to behave, live, choose and not choose in the kingdom of God. That is why these letters are very important. We call it in the biblical language epistles. They are very, very important. Paul is teaching profound lesson in the kingdom, how you live, how you should not live. கவனிங்கள், தேவ ராஜ்யத்தில் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழக்கூடாது. அப்படியானால் தேவ ராஜ்யம் என்பது உலகத்தை விட முற்றிலும் மாறுபட்டது. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், இயேசுவே சொல்கிறார். ஜான், யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஜான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிரயோகத்தால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே சொல்கிறேன். Jesus answered, most assuredly I say to you, unless one is born of water and the Spirit, he cannot enter the kingdom of God. அண்டா கவனிங்க, entering the kingdom of God, அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். தமிழில் கூட பிரவேசிக்க மாட்டான், இந்த இடத்துல டிரான்ஸ்லேஷனில் தகராறு இல்லை. அப்போ ஒரு இடத்த விட்டுட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? பிரவேசிக்கணும். ஆனால் நம்மள நிறைய பேர் என்ன பண்ணுறோம் தெரியுமா? அங்கே கொஞ்ச நேரம், சண்டே எல்லாம் இங்கே, சண்டே முடிஞ்சோடனே அங்கேருந்து எங்கே தேவராஜ்யத்தில் உலக ராஜ்யம். We think we are very clever. Oh, Sunday I am the kingdom of God. Oh, joyful noise unto the Lord. Clap my hands and raise my hands. Shout hallelujah. Oh, now I am the kingdom's person. We think devil will not come anywhere near. The moment you step out, devil will come, put an arm around. Hello, I'm glad you are back to me. புரியுதா? நாம அந்த ஆராதனை முடிந்த உடனே நம்முடைய யார் காத்திருப்பார்? பழைய ராஜா. அவர் சொல்வார், அடா ஒரு 2 மணி நேரம் என்ஜாய் பண்ணின்னு விட்டேன்,
2 மணி நேரம் பாடிட்டியா, ஜோம் பண்ணிட்டியா? இப்போ எங்க நீ நம்ப ஆளுதானே, வா. இனிமேல் போய் சொல்லலாம், லவ் லெட்டர் எழுதலாம், சரியா? யங் கேர்ள்ஸாக இருந்தாக்கா என் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டு சொல்லலாம். கொஞ்சம் பிஸ்னஸ் பீப்புளாக இருந்தால் எங்கே பணம் சுருட்டலாம், எப்படி சுருட்டலாம், புரியுதா? இதெல்லாம் தான் உலகத்து காரியங்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உலகத்து காரியம் என்ன? உலகத்தில் பெரிய ஆளாக இருக்கணும், புரியுதா? நான் சின்ன வீட்டில் இருந்தேன்னா பிசாசு சொல்லுவான், ஏய் அதெல்லாம் இருக்கக்கூடாது, நீ பெரிய வீடு, நீ கடனை வாங்குப்பா, பரவாயில்ல, அந்த கடனே நீ செத்துப்போ, பரவாயில்ல, ஆனால் முதல்ல என்ன செய்யுது, ஒரு பெரிய வீடு கட்டிடு. 4 பேர் பார்த்தா என்ன சொல்லணும், ஓ இந்த மேடம் என்ன பெரிய வீட்டில் வாழ்கிறாங்க பார்த்தீங்களா, எவ்வளோ பெரிய காரில் போகிறாங்க, அவங்க நடக்கலாம் மாட்டாங்க, காரில் தான் போவாங்க. இது பிசாசு சொல்லுவான். புரியுதா? விளங்குதா உங்களுக்கு? பிசாசு இதே தான் பேசுவான். ஓ அவங்களா, அவங்க பஞ்சாயத்து ஸ்கூலில் படிக்கிறாங்க, அதெல்லாம் படிக்கக்கூடாது, டாப் ஸ்கூலில் படிக்கணும், பெஸ்ட் ஸ்கூலு. இதை பிசாசு சொல்லுவான். சின்ன ஸ்கூலில் படித்தா நீ சின்ன ஆள் ஆகிடுவ, பெரிய ஸ்கூலில் படித்தா பெரிய ஆளா. பெரிய ஸ்கூலில் படித்து என்ன சொல்கிறது, வீடு பெருக்கிட்டு இருக்க ஆள் எனக்கு தெரியும். சின்ன ஸ்கூலில் படித்து பெரிய ஆளாக இருக்கிறவங்கன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் ஒன்றும் வித்தியாசம் இல்லை. ஆனால் பிசாசு சொல்லி தருவான், பெரிய ஆள் ஆயிடும். இதுதான் பிசாசு. சபை ஆராதனை முடிஞ்சோடனே, பைபிள் வாசம் முடிஞ்சோடனே, ஜெபிச்சு முடிஞ்சோடனே கூட்டிட்டு போயிடுவான் பழைய இடத்துக்கு. Be very careful. You cannot shift like that. There is no shifting. Once you enter, you are there until the breath leaves the body. It's not shifting around, it's staying in stability, staying in one place. உறுதியான மனப்பான்மையோடு ஒரே இடத்தில் இருப்பது. விளங்குதா? உங்க வேல்யூஸ் சேஞ்ச் ஆகணும். கிங்டம்ஸ் பிரின்சிபலும் டெவில்ஸ் வேர்ல்ட்ஸ் பிரின்சிபலும் ஒண்ணு கிடையாது. They are far apart. That is why in 2 Corinthians chapter 6, the last few verses, Lord said, separate. Go away from them. Leave them. Go away from them. You cannot play double game any longer. அவர்கள் நடுவில் இருந்து என்ன சொல்லுது, புறப்பட்டு போ. எவர்கள் நடுவில் இருந்து? உலகத்து மக்கள் நடுவில் இருந்து. உலக பேச்சு, உலகத்தினுடைய என்ஜாய்மெண்ட், உலகத்தினுடைய பெருசுன்னு சொல்றத காரியம், அதெல்லாம் அவங்க பேசுவாங்க. அதுக்கும் உனக்கு சம்பந்தம் இல்லை, புறப்பட்டு போ. ஆண்டவர் அழகா சொல்லுகிறார். ஆண்டவருக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்லை, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும். பேலியாள்னா ஒரு பிசாசுடைய தெய்வம், அதுதான். யார் தப்பிதமா எடுத்துக்காங்க. இயேசுடைய ராஜ்யத்துக்கும் அந்த பால் என்று சொல்லி இங்கிலீஷ்ல போட்டிருக்கோம், அந்த பேலியாள் என்ற தெய்வத்துக்கும் ஒரு சம்பந்தம் கிடையாது. இங்க தேவராஜ்யத்தில் விசுவாசிகள், தேவனுடைய பிசாசுடைய ராஜ்யத்தில் அவிசுவாசிகள், 2 பேருக்கும் சம்பந்தம் கிடையாது. நோ கனெக்ஷன், நோ கனெக்ஷன். நாம நினைச்சுக்கிறோம் நரகத்துக்கும் பரலோகத்துக்கும் தான் நோ கனெக்ஷன். அதனால இங்க பூமியில இருக்கும்போது இப்படி கொஞ்சம் அப்படி கொஞ்சம். அதனால தான் ஆண்டவர் சொல்றார், குந்தி குந்தி நடக்கிறீர்கள். இருக்கா? என்ன அர்த்தம்? அது ஒரு நிமிஷம் இங்க குதிக்கிறது, அடுத்த நிமிஷம் அங்க குதிக்கிறது. ஓ அந்த போதகர் வந்துட்டாரு, அவருடைய கூட்டம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சும்மா ரொம்ப அழகா இருந்துச்சு. பூச்சி பூச்சி என்ன பண்ண, நடனம் ஆடினேன். அவர் சொன்னாரு, நடனமாடி தயாரி போனோடனே நான் என்ன பண்ணேன், நடனமாடி அல்லூலியோ ஸ்தோத்திரம் சொன்னேன். Once that is over, I am back to square one. Here I can watch movies, here I can dance to any tune, I can talk any rubbish, I can use the small demonic one small thing is there, you all know the name of it, you call it mobile or cell phone. I can talk to anyone, I can watch anything, I can play any stupid game. That's it. These things are not in the kingdom of God. These things are not in the kingdom of God. பரலோகத்தில் போய் பார்த்தா மொபைல் இருக்குமா? இருக்காது. இந்தோ
இந்த இதுக்கு வந்திருப்பான், இது நல்லது தான். ஆனால் இதை சைத்தானுடைய ஆட்கள் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அது வேற மாதிரி. அதனால் இதெல்லாம் அங்கே இருக்காது, அங்கே தேவையில்லை. அதெல்லாம் தேவன் பிள்ளைகளே, you got to be very very careful. We have to be very very careful. Don't play double game. There is a dividing line. This is the kingdom of God and this is the devil's kingdom. No connection, absolutely no connection. Your citizenship is here, no more there, and therefore you will serve the King Jesus, not the mammon, the devil in the world. I hope you understand. ஆகினால நல்லா கவனிங்க, இயேசு பிள்ளைகளாக இருந்தா பரலோக ராஜ்யத்தின் அதே பிரின்சிபிளை இந்த பூமியில தேவனுடைய ராஜ்யத்தில் ஆண்டவர் சொல்றாங்க. அதனால தான் பரமண்டலங்களில் இருக்கிற ஜபத்தில் என்ன சொல்லி கொடுத்தாரு, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல சொல்லியிருக்கிறாரா? அங்க எப்படியோ அப்படிதான். அங்க மன்னிப்பு, கம்ப்ளீட் மன்னிப்பு தான். அங்க சண்டையும் கிடையாது, கோளும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த மன்னிப்பு தான் இங்க இருக்கணும். உலக காரியம் அன்னன்னைக்குள்ள சாப்பாடு போதும், அன்னன்னைக்குள்ள போதும். நோ ஹோர்டிங் மணி, நோ ஸ்டோரிங் ஃபார் இயர்ஸ். நோ, I will be happy with the one meal provided. That's why the Lord said, the manna will fall in the morning, gather. Don't store it for the next day. Each day's manna will be provided. I will provide. And to that end, this verse speaks. Take it. Matthew 6:33. மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். 33. Seek. But seek first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. Seek only the kingdom of God. கவனிச்சிங்களா? இன்னைக்கு நம்ம ஆளுங்களுக்கு இங்கே இருக்க அம்மாமாருக்குள்ள ஒரு சூடு போட போறாங்க. என் பிள்ளை பரிசுக்கு நல்லா படிக்கணும், டியூஷன். பள்ளிக்கூடத்தில் 7-8 மணி நேரம், டியூஷனில் 2 மணி நேரம். அக்கறை அம்மா அப்படி ஒரு கிள்ளி போட்டு படிச்சு கொடுக்குற நேரம். ஆக இதுதான் அந்த பிள்ளை பைபிள் படிச்சுதா கவலையே இல்லை. என் பிள்ளை தசு புசுன்னு இங்கிலீஷ் பேசும். கவனிங்க, என் பிள்ளை இங்கிலீஷ் பேசிட்டா எல்லாம் போதும். என் பிள்ளை பெரிய ஸ்கூலில் படிச்சிடணும், புரியுதா? அது கழுதையா இருந்தாலும் பரவாயில்லை, அது போய் பேசும், சண்டை போடும், அது என்னென்னமோ பண்ணும். ஆனால் ஒரு பேருள்ள ஸ்கூலில் பெரிய காலேஜில் படிச்சிடணும். ஏன் நம்ம ஒரு அம்மா இந்த மாதிரி சொல்லுவாங்க, படித்து அண்ணா யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும், தம்பி யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடாது, புரியுதா? அதில் தான் பேர் எங்களுக்கு. பெரிய இடத்துல வேலை செய்யணும். She only work in CMC. I can't work somewhere elsewhere. No. My prestige is there in CMC. But what are you? Inside all devil's things. Outside shell. Yes, I'm a big person. Let the people know you as you are. Why put up the show? Why act big? There is no need. தேவராஜ்யத்தை தேடுப்பா. ஆண்டவர் சொல்றார், seek my kingdom. உனக்கு படிப்பு வேணுமா, வேற எதுவும் வேணுமா, நான் கொடுக்குறேன், என்ன தேடு. நீ நல்ல பிள்ளையா இரு, எல்லாம் ஒன்றை தேடி வரும். இதை உணரவே இல்லை, இதை உணரல. ஃபால்ஸ் பிரஸ்டீஜ். நாம எது இல்லையோ அது இருக்கிற மாதிரி காட்டுறது, இது உலகத்து வேலை. பிசாசுடைய வேலை தான். blow 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 until you burst. Show to the people you are big, keep blowing, but blow 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 until at the end what will happen? You burst. This is what will happen. You stay in the world and keep blowing, soon you will burst. கர்த்தர் உங்களை வார்ன் பண்றாரு. உன் பிள்ளை படிச்சுதா, அதை விட உன் பிள்ளை பைபிள் படிச்சுதா. உன் பிள்ளை பெரிய கிளாஸில் வந்துடலாம், 12th ஸ்டாண்டர்டில் ஒருவேளை ஸ்டேட் ஃபஸ்ட்டு, என்ன மண்ணாங்கட்டி ஃபஸ்ட்டுனாலும் அவன் நரகத்தில் போவான் நாளைக்கு.
அவன் நரகத்தின் பிரஜையா போயிடுவான். அதை உணர்றியா? சும்மா தாயின் போட்டு பிள்ளைக்கு ஊட்டி ஊட்டி வளர்த்தா போதாது. இப்போ இட்லி ஊட்டலாம், முட்டை ஊட்டலாம், அங்கே நரகத்தில் நெருப்பு தான் ஊட்டுவான் பிசாசு. புரியுதா? இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது. நான் அப்படி தான் பேசுவேன். ஆவியானவர் பேச சொல்ல நான் பேசுவேன். இப்போ நல்லா அழகழகாக ட்ரெஸ் பண்ணு. ஒரு ட்ரெஸ்ஸு 1000 ரூபா கொடுத்து வாங்குறதுக்கு அப்பா அம்மா இருக்குது பயம், ஒன்றுமே கஷ்டம் கிடையாது. 1000 ரூபா தானே, என் பொண்ணு அழகாக சொக்கா போட்டு போக வேண்டாமா? ஆனால் அந்த பொண்ணுக்கு காமெண்ட் ஆஃப் ரைச்சியஸ்னஸ் இல்லைன்னா, நீதி நாடே இல்லைன்னா அந்த பொண்ணு எங்கே போகும்? நரகத்தில் போய் அழிய போகுது. முதல்ல அதை கொடு உன் பிள்ளைக்கு. நீதி வஸ்திரத்தை உன் பிள்ளைக்கு முதல்ல கொடு, அப்புறம் மற்ற சொக்கா பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகளை உணருங்க. Don't lead your children to hell, I tell you. பிள்ளைகளுடைய ஆசையில உள்ளத்துல வேண்டாத ஆசையை உருவாக்காதீங்க. பெரிய வீட்டு பிள்ளை போல நீ நடின்னு சொல்லாதீங்க. இல்லாததை இருக்கிறது போல பிள்ளைக்கு காட்டாதீங்க. பிள்ளைக்கு கர்த்தரை இன்ட்ரோடியூஸ் பண்ணுங்க. கர்த்தருக்குள்ள பிள்ளைகளை வளருங்க. நிச்சயமா நான் சொல்லுவேன், என்னுடைய மை மதர் brought me in Christ. நாங்கெல்லாம் படிச்சது சின்ன வில்லேஜ் ஸ்கூல்ல. ஆனால் இன்னைக்கு யாரை விடையும் குறைஞ்சு போகல. நீ தசு புசு இங்கிலீஷும் பேச தான் வரும். சின்ன வில்லேஜ் ஸ்கூலில் படித்தோம். அது கர்த்தர் கொடுக்குறாரு, கர்த்தர் கொடுக்குறாரு. அப்படித்தான் வளர்த்தாங்க. அங்கே ஓடணும், இங்கே ஓடணும், இவ்வளோ ஃபீஸ் கட்டணும் எல்லாம் இல்லை. நாங்கள் சிம்பிளாக வளர்ந்தோம். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால அவருடைய ஆசீர்வாதம் இருக்குது. அதை விட்டுட்டு உள்ள உழைக்கிறதுக்குள்ள அப்பா வெஸ்டர்ன் ஸ்டைலில் தான் வளர்ந்துடணும். அங்கே ஒருத்தனும் அமெரிக்காவிலாம் ஒருத்தரும் பரவாயில்ல போக மாட்டான். அங்கே 99% நரகத்துக்கு போகும். நீ உன் பிள்ளை அமெரிக்கன் ஸ்டைலில் வளர்த்துக்கிட்டு உணருங்க. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், யூ ஆர் ஷோயிங் த வே டு ஹெல்ப் யுவர் சில்ட்ரன். த மதர்ஸ் ஹியர் பிகம் சென்சிபிள். டோன்ட் பி ஃபூல்ஸ், டோன்ட் பி ஃபூலிஷ், பிகம் சென்சிபிள் பீப்புள். லெட் யுவர் சில்ட்ரன் டுமாரோ கோ டு ஹெவன். லெட் them go to heaven. That's important. But to go to heaven, they should read the Bible. They should pray. They should speak the truth. They should lead a simple life. They should be humble. They should be forgiving. They should help others. They should walk in the way of the Lord, not walk in the way of the world. Teach it. Then later see your child. Definitely, the Lord will exalt your child according to His will. Teach that. Teach those values. உணருங்க, உணருங்க. ஆண்டவர் நோச்சு தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். பெரியவங்களுக்கு தெரியும், சின்ன குழந்தைங்களுக்கு தெரியாது. கற்றுக் கொடுக்கணும், நம்ம கற்றுக்கணும். ஆண்டவர் தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். ஒருத்தன் தேவனுடைய ராஜ்யத்தை மீறியும் தேடட்டும், அப்புறம் மற்ற என்ன வேணுமோ நான் கொடுக்குறேன். ஆண்டவர் எல்லாரையும் பள்ளி கொடுத்து போகணும் முட்டாளர்கள் என்ன சொன்னார்? சொல்லலை, யாரையும் சொல்லலை. அப்படி அவர் படிக்கல, ஆனால் மிச்ச பேரெல்லாம் படிக்காதீங்கன்னு சொல்லலை. பவுல் போய் கமாலியல் பார்த்து உட்காந்து படித்தான். அவனை தான் தேர்ந்தெடுத்தார். படிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லை இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்கிறபடி படிங்க, ஆண்டவர் சொல்கிறபடி உடுத்துங்க, ஆண்டவர் சொல்கிறபடி சாப்பிடுங்க. புரியுதா? எல்லாம் ஆண்டவர் சொல்கிறபடி செய்யுங்க. விரலுக்கு தக்க வீங்குங்க. சுண்டு விரல் பெரு விரல் மாதிரி வீங்கக்கூடாது. கரெக்டாக இருக்கா? தமிழில் பழமொழி. எங்கள் திருநெல்வேலிக்கு வந்தீங்கன்னா நல்லா சொல்லுவாங்க. அங்கே இங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை. அங்கே சொல்லுவாங்க விரலுக்கு தக்க வீங்கும். சும்மா பெருசு காட்டக்கூடாது, நம்மளை பெரிய ஆள்கள்னு காட்டக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. கர்த்தர் என்ன விரும்புகிறார்? ஆண்ட உள்ளதை உள்ளபடி. எஸ் ஃபார் எஸ் அண்ட் நோ ஃபார் நோ. பி யோர் செல்ஃப், பி யோர் செல்ஃப். இன்னொருத்தருடைய இதுக்குள்ளே போகாதீங்க. கர்த்தர் அவருடைய பிள்ளையாக அவர் எந்த இடத்தில் வைத்திருக்கிறாரோ, எப்படி வைத்திருக்கிறாரோ அங்கே இருந்து மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்க. குதூகலம் கொண்டாட்டம் எங்க பங்களாவில் அப்படியா போட்டுருச்சு? பாடணுமா? குதூகலம் கொண்டாட்டமே பங்களாவிலே பாடணுமா? எங்க? ஏது சன்னிதானத்தில். குதூகலம் கொண்டாட்டம் இயேசுவின் சன்னிதானத்தில். புரியுதா? மெடிக்கல் காலேஜ்னு போட்டிருக்கா? நான் திருட்டுத்தனம் பண்ணியா மெடிக்கல் காலேஜில் போயிடணும் அப்படியா போட்டிருக்கு? மெடிக்கல் காலேஜில் குதூகலம் கொண்டாட்டம் போட்டிருக்கான். ஆனால் உன் பிள்ளை டாக்டராக இருந்தானே, பியூனாக இருந்தானே, அவன் நல்ல பியூனாக இருக்கட்டும். வழங்குதா? அவன் பியூன் வேலை செய்ய பியூன் வேலை கேட்கலான்றீங்களா? அப்படி சொல்ல நான் விடவே மாட்டேன். எந்த வேலையும் செய்ய அது நல்லா செய். அதுதான் that's a dignity of labor. ஓகே? எத்தனை டாக்டர்கள் பேஷண்ட்ஸ் உள்ளே போனால் அடுத்த நேரம் வெளியில் பொட்டி வச்சுக்கிட்டு வராங்க. ஒன்று நான் இது அப்படி ஒரு டாக்டர் ஆகணுமா?
ஒரு ஊசி போட்டு பரலோகத்துக்கு அனுப்பி விடுங்க. பரலோகத்தை அனுப்பிச்சின்னா பரவாயில்ல, நரகத்தை அனுப்பி விடுவீங்க. விளங்குதா? டோன்ட் டூ தட். வாட் எவர் யூ வாண்ட், do your best. Bring glory and honor to God. Don't simply think this is big, that is big. அண்டர் சொன்னார், ஸ்தோத்திரத்தோடு கூட ஏற்றுக்கொள்ளப்படுமானால் எல்லாமே நல்லது. சொல்லியிருக்காரா? எல்லாம் நல்லதுதான், எல்லாம் நல்லது. கர்த்தர் சொல்றார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடு. அடுத்து வாங்க, ரோமன்ஸ் 14:17. ரோமர் 14:17. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதி, சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாய் இருக்கிறது. The kingdom of God is not food and drink, but righteousness and peace and joy in the Holy Spirit. Praise the Lord. Bible is a super book, I tell you. It gives you explanation for everything. What is kingdom of God? புசிப்பு குடிப்பு பைபிள் எங்கெல்லாம் சொல்லுதோ அதுக்கு என்ன அர்த்தம்னா உலக பிரகாரமான காரியங்கள். ஏன் புசிப்பு குடிப்புன்னு சொல்லியிருக்குன்னா வேற எதுவும் இல்லாமல் கூட அறிஞ்சுக்கலாம். இப்போ போய் பார்த்தீங்கன்னா நாகரிகமற்ற இடங்களில் ஜனங்க ட்ரெஸ் போட மாட்டாங்க, ஆனால் சோறு தின்ன மாட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? தண்ணி குடிக்க மாட்டாங்கன்னு சொல்லுவீங்களா? இது பேசிக் நீட்ஸ். சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கு எல்லாம் வேணும். உடுத்துறதுக்கு இல்லைன்னா கூட அவங்களுக்கு அது அசிங்கமாக தோணலை. ஆதாம ஏவாள் அப்படித்தான் இருந்தாங்க. இல்லைங்கதா? அது ஒன்றும் பேசிக் நீடு குடிக்கிறதுக்கு இருக்கணும். தண்ணி குடிக்காட்டா ஃபாஸ்டிங் பண்ணுறவங்க கூட தண்ணி குடிக்காட்டா செத்து போவோம். குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஆகாரம் வேணும். தேவனுடைய ராஜ்யம் அது அல்ல, உலகத்துக்குரிய காரியம் அல்ல. பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிற சந்தோஷம். அருமையான தேவனுடைய பிள்ளை, இது நீங்கள் எங்களை போல ஆட்கள் தான் அனுபவிக்கணும். நீங்கள்லாம் யாரும் அனுபவிக்கிற மாதிரி எனக்கு தெரியல. ஆவியானவர் நிறைந்து இருங்க, பரிசுத்தாவில நிறைஞ்சிருங்க. உங்கள் சந்தோஷமே வேற. அடுத்தவனை தூக்கி விடுறதுல சந்தோஷப்படுவீங்க, இல்லாதவனுக்கு கொடுக்கறதுல சந்தோஷப்படுவீங்க, ஓடி ஓடி உதவி செய்யறதுல சந்தோஷப்படுவீங்க. அங்கே உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும். உண்மையில் அந்த சந்தோஷத்துக்கு ஈடு எதுவுமே கிடையாது. நான் நிச்சயமாக சொல்லுவேன், மற்றவங்களை சந்தோஷப்படுத்துங்க. The way to be happy is to make others happy. எங்கள் வீட்டில் அப்படி ஒன்று போட்டு வச்சுருக்கேன், வாசகம் எத்தனையோ வருஷமாக இருந்தது. அதுதான் சந்தோஷம். ஆனால் இன்னைக்கு நான் அப்படி நினைக்கிறேன், எனக்கே எனக்கே எனக்கே. அடுத்தவன் எப்படி போனா என்ன, அது சந்தோஷம் இல்லைங்க. நல்லா கவனிங்க, அது சந்தோஷமே இல்லை. செல்ஃபிஷ் பீப்புள், இந்த சுயநலவாதிகள் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு சந்தோஷமே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு திருப்தி வராது. எப்போ பார்த்தாலும் இன்னும் வேணும் இன்னும் வேணும். Selfish people can never be happy because their greed is so much. I want more, I want more, I want more. They can never be happy. They can never be happy. Happiness is there in the kingdom of God when you walk with the power of the Holy Spirit, when you talk with the power of the Holy Spirit, when you act with the power of the Holy Spirit. That is genuine joy, genuine peace. Do you understand? That you get in the kingdom of God. Whatever the devil offers outside the kingdom, that is not true joy, that's not true peace. Allah கவனிங்க. பிசாசுடைய உலகத்தில் சந்தோஷமா கேளுங்க, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏங்க, புது வீடு கட்டிட்டேன். நாளைக்கு போய் கேளுங்க, புது வீடு என்ன ஆயிரும்? பழைய வீடு ஆயிருமா இல்லையா? புரியுதா? இன்னைக்கு புது சொக்கா, இது சொக்கா டோபிகிட்ட போயிட்டு வந்தா என்ன ஆச்சு? பழைய சொக்கா. அப்போ புது சொக்கா சந்தோஷம் கொடுத்துச்சு, இப்போ அது என்ன சொக்கா மாறிடுச்சு? பழைய சொக்கா. இப்போ சந்தோஷம் இருக்கா? ஐயோ, பார்த்தீங்களா? இதான் பிசாசு தரும். பிசாசு இதான் தருவான். விளக்குதா? புதுசு புதுசு புதுசுன்னு ஓடணும். புதுசு இன்னைக்கு புதுசு, நாளைக்கு பழசு. ஓடாதீங்க, இயேசு பின்னால ஓடுங்க. உண்மையான சந்தோஷத்தை கொடுக்குறது யார்? பரிசுத்த ஆவியானவர். இயேசுன்னு சும்மா சொல்லி ஏமாத்தாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் நிறைந்திருக்க வேண்டும். சும்மா தத்தக்கா பத்தக்கா அந்நிய பாஷை பேசுறது இல்லை. இந்த ஆவியானவர் உங்களுடைய ஆக்ஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். விளங்குதா? நம்முடைய வேர்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணணும். பேசுகிற வார்த்தைகள், நடப்பிக்கிற செயல்கள்,
எல்லாவற்றையும் ஆவியானவர் பொறுப்பெடுத்து ஆளுகை செய்யும் போது தேவராஜ்யத்தின் சமாதானம் சந்தோஷம் எனக்கு சொந்தம். When the Spirit controls your words and actions, you get the joy and peace of the kingdom of God. And whatever the world offers is all fake, not genuine. புரியுதா? நல்லா கவனிங்க. ஐஎஸ்ஐ முத்திரை குத்துனதை தேடி தேடி ஓடாதீங்க. ஆண்டவருடைய முத்திரை குத்திரிக்க தேடுங்க. ஆண்டவருடைய முத்திரை யாருக்கு குத்தப்பட்டிருக்கு? You are sealed with the seal of the Holy Ghost. புரியுதா? The Lord is saying that receive the anointing. நிறைய பேருக்கு அதை பற்றி கவலையே கிடையாது. அனுதின வாழ்க்கையில் ஏதோ நடந்தோம், நானும் இயேசு பிள்ளைத்தான், நானும் இயேசு பிள்ளைத்தான். பிசாசு அங்கே பார்த்து சிரிப்பா உட்காந்துட்டு, ஏய் என்னுடைய ஆள் நீ, ஆனால் வெளியில் சொல்கிறதுங்க நான் இயேசு பிள்ளை, நான் இயேசுவின் பிள்ளை. எனக்கு என்ன இல்லை, பயமே இல்லை. ஒரு பாம்பத்துக்கு மேலே போட்டுப்பாங்க, அது பள்ளியத்துக்கு மேலே போட்டாலே அவ்வளோ உயிரே போயிடும். ஆனால் பாட்டு எப்படி, எனக்கு பயமே இல்லை. கவனிங்க, உலகத்திலே இருக்கிற மாய்மாலக்காரர்கள் அதிகமாக இருக்கிற இடம் என்னது? சோகால்டு சர்ச். எனக்குதா வெளியில் போனால், ஏன்னா நிஜமாவே சொல்கிறேன், ஒரு விபச்சார விடுதியில் போனீங்கன்னா அவங்க எல்லாருமே கெட்டவங்க. ஒரு சினிமா தியேட்டரில் போனீங்கன்னா எல்லாமே கெட்டு அழியிறவங்க தான். ஆனால் தேவனுடைய ஆலயத்தில் வந்து வெளியில் ஒரு தோற்றம், உள்ளே ஒரு, அது என்ன சொல்லுவான்னு தெரியாது. அதனால அதனால தான் ஆண்டவர் பரிசையில பார்த்து சொன்னார், ஏன் மாய்மாலக்காரனே, நீ யாரு? வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறை. நீ போங்க, அங்கே டோல்கேட்டில் கல்லறை தோட்டத்தை போய் பாருங்க. நம்ம வீடு கூட அப்படி மினுங்காது. என்னதுன்னா எல்லா கல்லறையில் எப்படி இருக்கு? அப்படியே சூப்பராக மினுங்கும். உள்ளே என்ன இருக்கு? அவ்வளோதான். இதுதான் இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆலயத்துக்குள் வேஷம், வெளியே போன வேஷம் கடந்து போகுது. உலகத்தின் வேஷம் கடந்து போகுது. யார் சொன்னது? பவுல் சொல்லியிருக்கிறாரா? அவ்வளவுதான். தேவனுடைய பிள்ளைகளே, நடிப்பவர்களாக இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. ரெண்ட வேஷம் போடாதீங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளா இருங்க. ஒருவன் தேவனுக்கும் உலகத்துக்கும் ஊழியம் செய்ய முடியாது. இயேசுவே சொல்லியிருக்கிறாரு, you can't strike the balance. I tell you again and again. இயேசு பிள்ளையா இருங்க. இயேசுக்காக மாத்திரம் வாழுங்க. தேவ ராஜ்யத்தின் பிரின்சிபிள்ஸோட வாழுங்க. அப்படி வாழ்ந்தால் இயேசு வருகிற நாளிலே நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் கிடைக்கும். அப்படி இல்லாவிட்டால் அந்தி கிறிஸ்துவோடு 666 போட்டுக்கலாம். அதை 666 அவன் வேற ஏதாவது மாற்றிட்டானா கூட மாற்றிக்கலாம். இன்னைக்கு அதுதான் அவன் உடம்புல இப்போவே பச்சை குத்த சொல்லணும். இந்த பச்சை குத்தி எங்கள் பிரதர்ஸ் நிறைய பேர் உட்காந்துருக்குறாங்க. இப்போவே பச்சை குத்திக்கிட்டிங்கன்னா நாளைக்கு பிசாசுடைய இதை குத்துறதுக்கு ஒன்றும் கஷ்டம் வராது இல்லையா? கரெக்டா? இந்த பச்சை குத்துற கிறுக்கு இன்னைக்கு ரொம்ப அலையுது. பார்த்துருக்கீங்களா? இட்ஸ் ஹஸ் பிகம் அ ஃபேஷன். tattoo fashion. Some people think if you put cross there in tattoo, that's good. Any numbers படிச்சு பாருங்க. நம்பர்ஸ்ல டியூட்டரானமி இல்லையா? I think it's numbers. அந்த பச்சை குத்துறது போகாதேன்னு போட்டிருக்கு பைபிளில். அப்படியே எழுதியிருக்கு. ஆண்டருக்கு தெரியும் ஒரு நாள் அது பின்னால் ஓடுவோன்ட்டு. மேகந்தி போட்டுக்கிட்டோம், அது போட்டுக்கிறோம். இருக்குது இருக்கட்டும், உடம்புல இல்லாத வெளியே வந்து பிடிச்சி கொண்டு உள்ள வைக்காத. அது தேவையில்லை, அது தேவையே இல்லை. Let the beauty of Christ be seen in you. ஆண்டவர் கொடுக்குற அழகு அதை விட பெரிய அழகு எதுவுமே இல்லை. அது நித்தியமாக நிலைக்கிற அழகு ஆண்டவர் கொடுக்குற அழகு. நாம போடுற அழகு குளிச்சா நரியுடைய வேஷம் கலர் என்ன செய்யறோம்? கலைஞ்சு போயிருமா? அவ்வளோ. இது உலகத்து வேஷம். ஆகிய ஆண்டவர் சொல்லுகிறார், நம்மோடு தெளிவாக சொல்லுகிறார், பரிசுத்தாவி கொடுக்கும் சமாதானம் சந்தோஷம் உனக்காகட்டும். அடுத்து 1 Corinthians chapter 4 verse 20. 1 Corinthians 4:20. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, பலத்திலே உண்டாயிருக்கிறது. 1 Corinthians 4:20. For the kingdom of God is not in word but in power. நம்மள அநேகர் வார்த்தையில தான் பண்ணிட்டு இருக்கோம். It's in power. Power of who?
Power of the Holy Spirit. Let your life be operated through the power of the Holy Ghost. நல்லா கவனிங்க. இப்போ தெரியுது, என் முன்னால் ஒரு மெஷின் உட்காந்துருக்கு. இதை மெஷின்னு சொல்கிறீங்களா என்னன்னு சொல்கிறீங்களா? எனக்கு மெஷின் தான் தெரியும். இது கொஞ்ச நேரம் அந்த பவர் இல்லாத போட்டிங்கன்னா என்ன ஆகிடும்? வேஸ்ட், யூஸ்லெஸ். விளங்குதா? இதில் ஒரு காரண பிரயோஜனம் கிடையாது. அப்புறமா அதுக்கு ஒரு பவர் தேவை. அதே மாதிரி தான் தேவ ராஜ்யத்துக்கு ஒரு பவர் தேவை. சும்மா வார்த்தையை அலப்புனா போதாது. பரிசுத்தாவி கொடுக்கிற வல்லமை தான் ஆண்டவர் இயேசு சொன்னார் அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும் பொழுது பலனடைவீர்கள். அந்த பலன் தான். சும்மா பாட்டு பாடினா போதாது. உமக்காகத்தானே ஐயா பாட்டு பாடிடலாம். ஆனால் வெளியே போடனே பிசாசே உனக்காகத்தானேன்னு வாழ்க்கையில் காட்டலாம். பாட்டு இயேசுக்கு பாடலாம், வாழ்க்கை இயேசு பிசாசுக்கு பாடலாம். ஆனால் பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட் இருந்தால் அவர் இயேசுவைத்தான் பிரியப்படுத்துவார். ஹோலி ஸ்பிரிட்டுக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஹோலி ஸ்பிரிட் எம்பவர் பண்ணால், உங்கள் பின்னால் இருந்து உங்கள் வாழ்க்கையை எம்பவர் பண்ணி கொண்டிருந்தால், எனர்ஜைஸ் பண்ணி கொண்டிருந்தால், you will live only to please Jesus. Remember that. If you are full of the Holy Ghost, you cannot please no matter who it is. Maybe a husband who's outside Christ, a child outside Christ, or a daughter outside Christ. You cannot please. You will only please God Almighty. That is the way the Holy Spirit empowers you. So, the kingdom of God is not in words, but is the power of the Holy Ghost. Remember that. பரிசுத்த ஆவியானவர் ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் எவ்வளவு அவசியம். இன்னைக்கு நமக்கு ஃபேன்சியாக போயிடுச்சு. பரிசுத்த ஆவி எதுக்கு வேணும்? தொன்னா டப்புன்னு விடணும், அல்லது கையை தட்டி டப்ப 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 டப்பன்னு கையை தட்டி மேலே இங்கிட்டு குதிக்கணும். That's not Holy Spirit. I tell you, you go to a church and you jump up and down, clapping hands. You are not under the power of the Holy Ghost. Power of the Holy Ghost will show your life is different. You are a person of compassion, you are a person of love, you are a person of integrity, you are a person of all good things, and you bear the fruit of the Holy Spirit. That is the power of the Holy Spirit. Not in simply doing some gimmicks. Remember that. ஆண்டவர் நம்மோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவி உன்னில் இயேசு இருக்கிறதை வெளிப்படுத்துவார். உனக்குள் இயேசு இருக்கிறதை எங்கு சென்றாலும் வெளிப்படுத்துவார். இயேசு நிறைவு நிலை காணப்படும். அதனுடைய விளைவு என்ன? நீ பரிசுத்தமாய் வாழ்வாய். அதுதான் தேவராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குத்தான் நாம், அந்த ராஜ்யத்தில் தான் நாம் இருக்கணும். அந்த ராஜ்யத்தில் இருக்காதவங்க இங்கே உட்கார்ந்துருந்த பிரயோஜனம் இல்லை. எத்தனை சபைக்கு நீங்கள் போங்க, எத்தனை ஆவிக்குரிய கூட்டம் சொல்லுங்க, சரியா? அது நீராவி கூட்டம் தான். ஆவிக்குரிய கூட்டம் நீங்கள் நடக்கிறதெல்லாம் என்ன கூட்டம்? நீராவி கூட்டம். நீராவி கூட்டம் இல்லை. ஏன் அப்படி சொல்கிறேன்? கொஞ்ச நேரம் கழிச்சு அது எப்படி ஆகிடும்? தண்ணியாக மாறிடும். கரெக்டா? அதுதான் இன்னைக்கு நடக்குது. நிறைய ஆவி கொடுத்து போகிறீங்களா? சில பேர் முறைக்கிறீங்க என்னை பார்த்து. அதை பற்றிலாம் நான் கவலைப்பட மாட்டேன். நல்லா முறைங்க, சரியா? யாருடைய முறைப்பு என்னை ஒன்றும் செய்யாது. நான் ஆவியில் நிறைஞ்சு பேசிகிட்டு இருக்கிறேன். என் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை பேசுவேன். நீங்கள் 10,000 20,000 பேரை கூட்டு கொண்டு உட்கார வச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆவியான சொல்லுறதை வெளிப்படையாக பேசத்தான் என்னை போல ஆட்களை அழைச்சிருக்காரு. அதனால் எங்களுக்கு என்ன வரும்? அடுத்த வசனம் 2 தெசலோனிக்கேயர் 1:5, 2 தெசலோனியன்ஸ் chapter 1 verse 5. நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிப்பாய் இருக்க, அந்த ராஜ்யத்துக்கு நீங்கள் பாத்திரம் எனப்படும்படிக்கு தேவன் நியாயமான தீர்ப்பு செய்கிறவர் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாக இருக்கிறது. Which is manifest evidence of the righteous judgment of God, you may be counted worthy of the kingdom of God, for which you also suffer. You suffer for the kingdom of God. கவனிங்க, இப்போ சொன்னேன் நான், ஆவி நிறைவில் தேவ ராஜ்யத்தில் வாழ்ந்தால் suffering is there. Your people may not understand you. Those who are working with you may not understand you. They may persecute you, they may trouble you, they may misrepresent you, they may call you all names. But then don't be worried. Rejoice. You are so fortunate, you are so blessed that you are suffering for the kingdom of God. இன்னைக்கு தேவராஜ்யத்தினுடைய பாடுகளை அனுபவிக்கிற கிறிஸ்தவங்களா
அடுத்தவனுக்காக கொஞ்சம் விட்டு கொடுத்து என்கிட்ட இருக்க 10 ரூபாயில 2 ரூபா கொடுத்தா அடுத்தவனுக்கு லாபம். எனக்கு 2 ரூபா குறைஞ்சு போச்சே. இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவங்களுக்கு தான் புரியுதா? இழக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டம் வரும். மற்றவங்களுக்காக நேரத்தை செலவழிக்கும் போது கஷ்டம் வரும். வசனத்தை பேசும்போது நிந்த வரும், அவமானம் வரும், உதை வரும், அடி வரும். அது பாடு. அது தேவராஜ்யத்துக்குள்ள பாடு. நம்மளாம் ஒரு லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஏதாவது பாடுபட்டுருக்குமா தேவராஜ்யத்துக்காக? அதுவே நமக்கு என்னன்னு தெரியாத. நம்ம தான் கிறிஸ்டியன் லைஃப் இஸ் அ ஜாலி குட் லைஃப்னு போய் சொல்லிட்டே இல்லையுமே. வில்லேஜுக்கு போகிறோம், போய் கிறிஸ்தவனா மாறி பாருங்க, உங்கள் வீட்டில் இப்படி ஏசு வருவார், அப்படி என்ன வரும், பணம் மூட்டை வரும். இதெல்லாம் போய் வில்லேஜில் சொல்லிட்டு வந்துருக்கோம். நான் சொல்கிறேன், நீ கிறிஸ்தவனா ஏசு இப்படி வந்தாருன்னா அங்கேருந்து என்ன வரும், என்ன வரும், பாடு வரும். அதுதான் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை. அனுபவிக்கிறீங்களா யாராவது? நீங்கள் ஜாலி குட் கிறிஸ்டின்ஸாக இருக்க பார்த்துட்டு இருக்கீங்க. கிறிஸ்தவன் ஆனோடனே நிறைய பணம் வரணும், கிறிஸ்டியன் ஆனோடனே எங்கள் வீட்டில் செழிப்பு, எங்கள் வீட்டில் அது இது. ஏமாத்தி கொண்டிராதீங்கள். நான்லாம் முத ஆண்டவருடைய பிள்ளையா பவர்ஃபுல்லாக மாறின உடனே நான் அனுபவிச்சது அத்தனையுமே பாடுதான். ஃபுல்லாக பாடு. ஆண்டவர் பக்குவப்படுத்தினார். பாடுகளே பாடு. அங்கே போனால் பாடு, இங்கே போனால் பாடு, வேலைக்கு போனால் பாடு, வீட்டுக்கு வந்தால் பாடு, எல்லா இடத்துலையும் பாடு. ஆண்டவர் கட்சி கொடுத்தார். அதுக்குள்ள அதில் மனசில் வருத்தமே கிடையாது. ஒரு நாள் கூட பாட்டுக்கு பார்த்து பயப்பட்டதே கிடையாது. நான் பயப்படவே இல்லை ஒரு நாள் கூட. அது சந்தோஷம். என் இயேசுவுக்காக பாடு. என் இயேசுவின் கையில் இருக்கும் பொழுது பாடு. That's the kingdom of God. Agree with me? That's the joy of the Holy Spirit. You have to suffer. Till the end you have to suffer. That is the joy the Spirit of God gives you. Continue. James 2:5. என் பிரியமான சகோதரர்களே, கேளுங்கள். தேவன் இவ்வுலகில் தரித்திரரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான்களாகவும் தமது அன்புக்குரியவர்களுக்கு தாம் வாக்குறுதம் பண்ணின ராஜ்யத்தை சுரப்பிக்கலாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? Listen, my beloved brethren, has God not chosen the poor of this world to be rich in faith and heirs of the kingdom which He promised to those who love Him? He has promised the kingdom to whom? To those who love Him. இன்றைக்கு என்ன தெரியுமா நமக்கு? We all call ourselves as kingdom's people, but we don't love the king. Who do we love? The world. The plight of today's Christians is proclaim that I belong to the kingdom of God, but we don't love God. ராத்திரி போய் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு ட்ரை பண்ணி பாருங்க. ஆண்டவரே நேசிக்கிறேன் உம்மை தானே ஐயான்னு சொல்லி பாடுவோம். நாளைக்கு என்ன சொல்லுவார் ஆண்டவர் தெரியுமா? பக்கத்து வீட்டில் ஒருத்தர் கஷ்டப்படுறாங்க, போய் கொஞ்சம் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறியா? உன் கூட பிறந்தவா கஷ்டப்படுறா, ஏதாவது ஹெல்ப் பண்ணுறியா? எல்லா ஆண்டவரையும் நான் உங்களை தானே நேசிக்கிறேன்னு சொன்னேன். உங்களை தானே ஆண்டவரை நேசிக்கிறேன். பக்கத்து வீட்டில் போய் என்ன நேசிக்கிறது? அப்போ ஆண்டவர் சொல்லுவான், நான் என்னை உன் பக்கத்து வீட்டு ஆளில் பார்க்கிறேன். புரியுதா? I see myself in the suffering neighbor. So if you love me, show that love to who? That neighbor. Understand? இது கொஞ்சம் கஷ்டமாச்சே. எங்கள் வீட்டில் உள்ளதை பக்கத்து வீட்டு கொடுக்கதா, என் பிள்ளைக்கு வச்சிருக்கதா அடுத்த வீட்டு பிள்ளைக்கு கொடுக்கதா, அது ரொம்ப கஷ்டம். நம்மள சொல்லலாம் ஊரா வீட்டு பிள்ளையை ஊட்டி வளர்த்தா நான் பிள்ளை தான். இதெல்லாம் கிறிஸ்துவ, நல்ல கிறிஸ்துவ பற்றி அறிஞ்சவங்க தான் சொன்ன பழமொழிகளுக்கெல்லாம். நமக்கு அப்படி இல்லை. ஊரா வீட்டுக்காரன் ஏதாவது கொடுத்தா அதையும் சேர்த்து நம்ம பிள்ளைக்கு விட்டுவோம். புரியுதா? தமிழில் ஒரு பழமொழி உண்டு, என்ன சொல்றது? ஊரா விட்டு நெய்யே என் பொண்டாட்டி கையே. நம்ம அப்படித்தான். அடுத்த வீட்டு இருந்தேன்னா நம்ம பிள்ளைக்கு அள்ளி அள்ளி போடுவோம். இதுதான் நம்ம செய்துட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைக்குள்ளதான் அடுத்தவங்களுக்கு கொடுப்போமா? அது ரொம்ப ரொம்ப டவுட். ஆனால் ஆண்டவர் சொல்ல அதான் அன்பு கூறுறது. தேவனுடைய ராஜ்யத்தின் காரியம் என்ன? என்னில் அன்பு கூறு, மற்றவர்களில் என்னை பார்.
மற்றவர்களில் என்னை பார், ஏழையில் என்னை பார், எளியவனில் என்னை பார், வியாதி உள்ளவனில் என்னை பார். அதுதான் ஆண்டவர் சொன்னார், உன் வீட்டுக்கு வந்தேன் எனக்கு சோறு கொடுக்கல, நிர்வாணியா வந்தேன் எனக்கு ட்ரெஸ் கொடுக்கல, வியாதியஸ்தனா இருந்தேன் என்னை விசாரிக்கவில்லை. நான் பைபிளை சொல்றேன்னா பொய் சொல்றேனா? நான் பைபிள் சொல்றேன்னா பொய் சொல்றேனா? பைபிள் தான் சொல்றேங்க. பிரைஸ் காட். அதாவது சரியாக ஒத்துக்கிட்டீங்களா? ஒரு காரியம் ஒத்துக்கிட்டீங்க இன்னைக்கு. ஆண்டவர் சொல்றார், உன் பக்கத்துல ஒரு ஏழை இருக்கானா, அவன் சொல்லுவான், உன் பக்கத்து வீட்டில் வசிக்கிறேன். உன் கூட வேலை செய்யறானா, நான் உன்னோடு வேலை செய்கிறேன். என்னை நீ கவனிக்கவில்லை, என்னை நீ விசாரிக்கவில்லை. See God in the suffering people. See God in the hurt people. See God in the lonely people. Then you love God. That is loving God. What is the explanation for loving God? See God in those who are hurting, not rich, not highly placed, lowly placed. புரிகிறதா? ஏழை எளியவர்களில். நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தால் ஒரு ஏழைன்னு சொல்ல மாட்டோம், உடனே பிச்சைக்காரன். நீங்கள் பிச்சைக்காரன் இல்லையா? நம்ம எல்லாரும் பிச்சைக்காரன். ஆண்டவர் முன்னால் போய், ஆண்டவரே எனக்கு தாங்க ஆண்டவரே. நீங்கள் யாருக்கோ? நீங்கள் யார்? பிச்சைக்காரங்க. நம்ம வீட்டுக்கு வந்து யாராவது அம்மா பசிக்குதுன்னு சொன்னால் பிச்சைக்காரனா? நீங்கள் என்னமோ பெரிய ஆள். நீங்களும் என்ன பிச்சைக்காரங்க? ஒரு நீங்கள் நினச்சிருப்பீங்க நாட் டிகிரி போயிட்டு பிச்சைக்காரன். புரியுதா? மற்றவற்றை கேட்பது பெற்றுக்கொள்வது அது பிச்சையாக இருந்தால் நானும் பிச்சைக்காரங்க. உங்கள் வீட்டுக்கு ஒரு ஏழை வந்தால் அவனை பிச்சைக்காரன் தலையில் நெத்தியில் சீல் போடாதீங்க. அவன் ஏன்? ஒரு காலம் இருந்திருக்கலாம் அவனுக்கும். யாரோ அவனை அநியாயம் செய்து தோத்திட்டாங்க வீட்டை விட்டு, அல்லது ஒரு லெப்ரசி வந்துருச்சு, அதனால வீட்டில் வைக்க மாட்டோம் போன்ட்டாங்க. அவன் பணக்காரனாக இருக்கலாம், படித்தவனாக இருக்கலாம், அதில் ஒரு வேளை மென்டல் ப்ராப்ளம் வந்துருச்சு, வீட்டை விட்டு துரத்திட்டாங்க. உடனே அவன் பிச்சைக்காரன், அவனுக்கு ஒரு சீல். சொல்லாதீங்க. அந்த ஏழையில் இயேசுவை பாருங்க, அந்த வியாதியஸ்தனில் இயேசுவை பாருங்க, அந்த தனிமையில் வாடுகிறவனில் இயேசுவை பாருங்க. Then go say, Lord, I love you. Therefore, I love him. Therefore, I love this poor person. Can you say that? Next. 1 Thessalonians chapter 2 verse 11. 1 தெசலோனிக்கர் 2:11. மேலும் தம்முடைய ராஜ்யத்துக்கும் அறிவிக்கும் உங்களை அழைத்த தேவனுக்கு நீங்கள் பாத்திரமாய் நடக்க வேண்டும். Yes. As you know how he exhorted and comforted and charged every one of you as a father does his own children. No. You are called to live for the glory of the kingdom of God. Maybe the next verse. That you would have a walk worthy of God who called you into his own kingdom and glory. நல்லா கவனிங்க. தேவர் ராஜ்யத்தின் மகிமைக்காக அழைத்திருக்கிறார். If you belong to the kingdom of God, you have to live for the glory of God. Never for your own glory, never for your own honor and pride. You got to live for the glory of God. தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் தங்களுடைய பெருமைக்காக, தங்களுக்கு பெயருக்கு புகழுக்காக வாழ முடியாது. தேவ ராஜ்யத்தின் பிள்ளைகள் தேவ மகிமைக்காக வாழ வேண்டும். தெளிவா இருக்கா? நம்ம ஒவ்வொருவரையும் அதனால தான் சொல்றாரு, எதை செய்தாலும், நடந்தாலும், படுத்தாலும், உட்கார்ந்தாலும், எழுந்தாலும், குடித்தாலும், புசித்தாலும் எல்லாவற்றையும் தேவ மகிமை கண்டு செய்யும். நம்மை ஆண்டவர் அவருடைய மகிமைக்காக அழைத்திருக்கிறார். நாம் அவருடைய மகிமையாக இருக்கிறோம். We are the glory of God. நம்மை பார்த்து சொல்வார், இந்த பிள்ளை என்னுடைய மகிமை. This person is living for my glory. I am so honored by that person's life. I feel that person is my glory. How nice it will be. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? சுய மகிமைக்கு. இந்த ஊழியர்கள்லாம் கெட்டு போச்சு. ஏன்? சுய விளம்பரம், சுயம். அதனால தான் if anyone wants to follow me, deny him. Deny yourself. என்பது வரவே கூடாது. நீ, நான் ஒன்று வரக்கூடாது. அந்த இடத்துல இயேசு மாத்திரம். அதனால நான் சாப்பிட்டேன்னா இயேசுவுக்கு மகிமை, நான் பேசினேன்னா இயேசுவுக்கு மகிமை.
எல்லாவற்றிலும் இயேசு மகிமைப்பட வேண்டும். மனுஷன் ஒன்று புரிஞ்சுக்க மாட்டான். கவலைப்படாதீங்க, நல்லா கவனிங்க. யோசிப்பீங்க, இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறாங்க இந்த அம்மா, என்னை பற்றி நல்லா பேசுறது நம்ம 100ல் 1 ஆள் கூட கிடையாது. இப்போவும் சொல்கிறேன், தினம் என்ன திட்டுறது. இப்போ இவங்கெல்லாம் வீட்டில் போய் திட்டுவாங்க, விமர்சிப்பாங்க. ஆண்டி அப்படி செய்கிறாங்கோ, ஆண்டி இப்படி செய்கிறாங்கோ, அதான். ஆனால் என் மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுறார். உலகம் புகழாது, ஒரு நாள் உலகம் உங்களை புகழாது. உலகம் உங்களை பழிக்கும். உலகத்துக்கு உங்களை புரிஞ்சு கொள்ள முடியாது. கவலைப்படாதீங்க. நாம் உலக மகிமையில மற்றவங்ககிட்ட பேர் வாங்குறதுக்கு, புகழ் வாங்குறதுக்கு, ஆனால் தான் ஆண்டவர் சொன்னார், எல்லாரும் உங்களை புகழ்ந்தால் உங்களுக்கு ஐயோ. மற்றவங்க புகழ தேவையில்லை. மனுஷன் பிசாசின் வல்லமையோடு கூட உன்னை புகழுகிற புகழ்ச்சி உனக்கு வேண்டாம். தேவ மகிமைக்காக வாழு. உன்னுடைய புகழ்ச்சிக்காக வாழாதே, உன்னுடைய பெருமைக்காக வாழாதே, தேவ மகிமைக்காக வாழு. ஆண்டவர் கடைசியில் 2 verse பயங்கர வார்னிங் கொடுக்குறார். இதை கேட்டுட்டு இன்னைக்கு வீட்டில் போய் நடுங்கணும். நீங்கள் Matthew chapter 13 verses 41 and 42. மத்தேயு 13:41-42. மனுஷகுமாரன் தம்முடைய தூதர்களை அனுப்புவார். அவருடைய ராஜ்யத்தில் இருக்கின்ற சகல இடர்களையும் அக்கிரமம் செய்கிறவர்களையும் சேர்த்து அவர்களை அக்னி சூழலை போடுவார்கள். அங்கே அழுகையும் கற்களிப்பும் உண்டாயிருக்கும். 41-42. The Son of Man will send out his angels, and they will gather out of his kingdom all things that offend and those who practice lawlessness, and will cast them into the furnace of fire. There will be wailing and gnashing of teeth. ராஜ்யத்தில் இருக்கிற இடர்கள் நல்லா கவனிங்க. உலகத்தில் இருக்கு. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் ஆண்டவர் என்ன செய்வார், உலகத்தில் இருக்கிற மக்களெல்லாம் எங்கே போட போகிறாரு, நரகத்தில். நம்ம தேவராஜ்யத்து பிள்ளைகள் சண்டே சர்ச்சுக்கு போகிறோம்ல, நம்மளாம் எங்கே கொண்டு போயிடுவார், பரலோக ராஜ்யம். பைபிள் வசனம் தெளிவாக சொல்லுது. எங்கே இருக்க இடர்கள், ராஜ்யத்தில் இருக்கிற இடர்கள். கவனிங்க. தேவராஜ்யத்தின் பிள்ளை, தேவராஜ்யத்தின் பிள்ளை என்று சொல்லிக்கொண்டு நீ ஒரு இடரலாக இருந்தால், உன்னை பார்த்து சுற்றி உள்ளவர்கள் மக்கள் புறஜாரிகள் இடறி விடுவார்களானா, ஓ இவங்க கிறிஸ்தவங்களா, அப்போ எனக்கு இயேசுவே வேண்டாம். இவங்க வாயை திறந்தா பொய், இவங்க வாயை திறந்தா சண்டை, வாயை திறந்தா மருமகளை பற்றி கோளு, மாமியாரை பற்றி கோளு, வாயை திறந்தா அடுத்த வீட்டை பற்றி தூஷணம், இந்த வீட்டை பற்றி. இவங்க கிறிஸ்தவங்கன்னா எனக்கு கிறிஸ்து வேண்டாம். சொல்கிறாங்களா இல்லையா, சொல்கிறாங்களா இல்லையா? இதுதான் இடரல். You are a stumbling block to the kingdom of God. People look at you, you go proclaim, oh I am a Christian. But when you open your mouth, lie after lie. You open your mouth to fight with people. You open your mouth to talk boastful things. The neighbor says, oh if Christians are only that, I don't want Christ. புரிகிறதா? உலகம் முழுசும் இந்த தேவ ராஜ்யத்தில் உள்ள இடர்கள் நிமித்தமாகத்தான் மக்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவில்லை. உங்கள் லொக்காலிட்டியில் கூட இருக்கும், ஒருத்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏன்? உங்களுடைய சாட்சி குறைவான வாழ்க்கையை பார்க்குறாங்க, நீங்கள் போடுற சண்டையை போக்குறத பார்க்குறாங்க, நீங்கள் போடுற கூச்சலை பார்க்குறாங்க, நீங்கள் ஆட்டை பார்க்குறாங்க, நீங்கள் பணத்து பின்னால் ஓடுறத பார்க்குறாங்க, நீங்கள் சோத்து பின்னால் ஓடுறத பார்க்குறாங்க. ஐயோ எனக்கு இந்த கிறிஸ்து வேண்டாயா, கிறிஸ்துக்கா வந்தப்புறம் இப்படி தான் இருப்பாங்க, அது எனக்கு எதுக்கு, நான் இருக்கிற மாதிரியே இருந்துட்டு போகிறேன். கேளுங்க, நான் சும்மா சொல்லலை. இந்த போகிறாங்க இவங்கெல்லாம் வில்லேஜ் மினிஸ்ட்ரி, வாரம் எனக்கு அதான் சொல்கிறாங்க. இந்த வர்ற பாஸ்டர் எப்படி இருக்காரு, இந்த வீட்டில் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வர்றாங்க, அவங்க தான் ரொம்ப சண்டை போடுறாங்க. போன வாரம் சொன்னாங்களா? ஆமாம். கவனிங்க, இடரல். நீ தேவ ராஜ்யத்துக்கு இடரல். இயேசு பேரை சொல்லாமே இருக்கலாம். இயேசு பேரை சொல்லிட்டு வீட்டில் ஹஸ்பண்ட் வந்தா குடுமையை பிடிச்சி சண்டை போடுறேன். உனக்கு தாழ்மை இல்லை. நீ பக்கத்தில் உள்ளவங்க சொல்லுவாங்க, அவளை பாரு அவன் முழுவி ஞானஸ்நானம் எடுத்தான், ஆனால் கணவன் வீட்டுக்கு வந்தால் முழுசா முழுங்கி போடுறான். புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு அதான் நடந்துட்டு இருக்கு. நீ என்ன கிறிஸ்தவா? உன்னை பார்த்து பக்கத்து வீட்டில் உள்ளவா இடையே விழுறான். அவன் சொல்கிறான், எனக்கு கிரைஸ்டே வேண்டாம், எனக்கு முழுகவும் வேண்டாம், ஞானஸ்நானம் வேண்டாம். அண்டர்ஸ்டாண்டிங்? எஸ், we are a stumbling block, terrible stumbling block.
There is no Christ in us. Absolutely no Christ. That's why the Lord said, when the Holy Spirit comes, you will be witnesses. When you allow the Holy Spirit to run your life, run your show, there will be holiness, there will be witness. Then your neighbor won't say that. பக்கத்தில் ஒரு பார்த்து, ஐயோ உண்மையிலே இவங்க கிறிஸ்துவோட பிள்ளைங்க, அன்பு இரக்கம் எல்லாம் இவங்ககிட்ட இருக்குது, இவங்க தூய்மையாக வாழ்கிறாங்க, அசுத்தத்துக்கு போகிறதில்ல, அப்போ நீ தேவராஜ்யத்துக்கு ஒத்துழைக்கிற பிள்ளையா இருப்பார், இடற மாட்டார். ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார், உன்னை அக்னி சூளையிலே போடுவேன். அடுத்து இன்னும் பெரிய வாணி, Matthew 8:12, மத்தேயு 8:12. ராஜ்யத்தின் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிற்று என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ராஜ்யத்தின் புத்திரர், எந்த ராஜ்யத்தின் புத்திரர்? Oh, I'm sorry. Wait. But the sons of the kingdom will be cast out into outer darkness. There will be weeping and gnashing of teeth. தேவராஜ்யத்தின் பிள்ளைகளை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்துல தான். Now you call yourself as kingdom person. You beware. Beware. Don't simply call yourself as a Christian. I tell you again. You call yourself as a Christian, a spiritual person, or a kingdom's person, you better behave that way. Otherwise, all what is waiting for you is outer darkness, gnashing of teeth, and crying and weeping. இப்போ ஒரு நிமிஷம் அழுதாலே எல்லாரும் பக்கத்தில் உள்ளவங்க வந்து அழுவாதன்னு கண்ணீரை தொடப்பாங்க. நரகத்தில் பிசாசு என்ன பண்ணுவான்? பாத்திரம் எட்டி பார்த்தா அவனும் அழுதுகிட்டு தான் இருப்பான். பிசாசு என்ன பண்ணிட்டு இருப்பான்? அவனும் அழுதுகிட்டு தான் இருப்பான். யார் கண்ணை துடைப்பா? ஒருவரும் கிடையாது. அழுகையும் பற்கடிப்போம். நீ கிறிஸ்தவன் என்று சொல்லி வேஷம் போட்டு பிசாசு பிள்ளையா நடக்கிறதா இடரும். அதனால்தான் ராஜ்யத்தின் பிள்ளை என்று சொல்கிறார். உலகத்தின் பிள்ளையை பற்றி ஆண்டவர் பேசவில்லை. தேவ ராஜ்யத்தின் பிள்ளை. இந்த இடத்துல இன்டைரக்டா யூதர்களை கொடுத்து கூட பேசுறார். தேவ பிள்ளைகள், தேவன் எங்களுடைய கடவுள் என்று சொல்கிறாரு. ஆனால் அவங்க வேற மாதிரி நடக்கிறாங்க. அதே தான் நமக்கு புதிய ஏற்பாடு. ஜாக்கிரதையாக இருப்போம். சும்மா பெருமைக்கு நான் கிறிஸ்டியன் ஜாதி சர்டிஃபிகேட் என்ன மத சர்டிஃபிகேட் வாங்கிட்டேன். நான் போனேன், எனக்கு கார்பரேஷன் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. வாட் கிறிஸ்டியன் ஆர் யூ? Does the government say that you are a Christian? Let Christ say that you are a Christian. Record Christian? No use. You will find yourself in the outer darkness, gnashing your teeth and weeping. சும்மா நான் போய் முனிசிபாலிட்டிக்கு 100 ரூபா கொடுத்தேன் என் பேரை. இப்போ எனக்கு என்ன போட்டாங்க? மதம் கிறிஸ்தவ மதம், ஜாதி கிறிஸ்தவ ஜாதி. அது என்னது? ஏசு சொல்லட்டும் நீ கிறிஸ்தவன் என்று, ஆண்டவர் சொல்லட்டும் நீ கிறிஸ்தவன் என்று. கவர்மெண்ட் ஆஃபீஸர் சொல்லி பிரயோஜனம் இல்லை. அவங்கள சும்மா ஏதோ சொல்லுவாங்க. அவங்க you be a Christian in your walk, be a Christian in your talk, be a Christian in all your conduct, bearing the fruit of the Holy Spirit. பரிசுத்தாவின் கனிகளை கொடுத்து நீ கிறிஸ்தவன் என்று காண்பி. பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு பரிசுத்தமாக வாழ்ந்து நீ கிறிஸ்தவன் என்று காண்பி. இல்லாவிட்டால் அழுகையும் பற்கடைப்பும் உள்ள புறம்பான இருளிலே தள்ளப்படுவாய். இயேசு அறியாமல் இருந்ததாலே நல்லா இருக்கும். இயேசு அறிந்த பிற்பாடு அப்படி நடக்கும் பொழுது பயங்கரமான தண்டனை. தான் ராஜ்யத்தின் புத்திரன் சொல்லியிருக்கார். வெளியே இருக்கவனுக்கு தெரியாது, அவன் எப்படியோ நடக்கிறான். ஆனா நீ ராஜ்யத்தின் புத்திரன் வந்துட்ட. ஜாக்கிரதையாக, எச்சரிக்கையாயிரு. ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். அதனால தான் பைபிளில் நிறைய இடத்துல நாய்களுக்கு ஜாக்கிரதையாயிருங்க. நாயில ரோட்டில் போகிற தெரு நாய் இல்லை. நான் யூதன் என்று சொல்லியும் அதற்கு புறம்பே செயல்படுகிறவன். பரலோகத்தில் நாய் வராதுன்னு போட்டிருக்கு. அப்படின்னா யாரும் வருமா? அப்படி இல்லை. அந்த நாய் யாரு? கிறிஸ்தவன், நான் ஆண்டோட பிள்ளைன்னு சொல்லிட்டு வெளியே இருக்கவங்க மாதிரி நடக்கிறவங்க தான் நாய்கள். எவ்வளோ அசிங்கமாக நாயின்னு சொன்னால் கோவம் வந்துடும். யாராவது நாயின்னு நாய் கழுதுன்னு சொன்னால் பரவாயில்ல, ஏற்றுப்போம். நாயின்னா என்னென்ன நாயின்னு சொல்லிவிட்டார். நமக்கு பிடிக்காத ஒரு வார்த்தை நாய்.
ஆனால் ஆண்டவர் சொல்ல நீ நாய் தான், நீ இயேசுன பிள்ளை சொல்கிற, ஆனால் உன் ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு? நாய் ஆக்டிவிட்டி. புரியுதா? இப்போ நீங்கள் நாயா பேயா? ரெண்டுமே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் இன்றைக்கு தேவ ராஜ்யத்தை பற்றி ஆண்டவர் பேசல, நான் பேசல. உண்மையிலே நான் பேசல. நான் பேசுகிறேன்னு யாராவது நினச்சிட்டு இருப்பீங்கன்னா உங்களை நீங்கள் ஏமாத்துறீங்க. சரியா? ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் இங்கே பேசுறது ஆவியானவர். ஆவியானவர் சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்கக்கூடாது. உங்களுக்கு காது இருந்தால் கேட்டிருப்பீங்க, உள்ளத்தில் வாங்கியிருப்பீங்க, அதை செயலில் வெளிப்படுத்துவீங்க. சரியா? அல்லாவிட்டால் வெளியே காத்திருப்பான் பிசாசு, அவன் கூட கை கோத்துட்டு அட கொஞ்சம் நேரம் அழகியா சொன்னப்பா, அங்கே ஒரு அம்மா இருக்கே, அது என்ன சண்டே வரலன்னா கேட்கும், நீயா ஒர்க் ஷாப்பில் இருந்த, நீயே வீட்டில் சமைச்சேன்னு கேட்கும், அதான் வந்தேன். இப்போ நீ நான் ஒன்று டெவல் வில்வா ஹேண்டிங் ஹேண்ட். புரியுதா? ஜாக்கிரதை. காத்திருப்பது புறம்பான இருள், காத்திருப்பது அக்கினி சூளை. அதுக்கு போக வேண்டாம். Walk in righteousness, in reality be the children of the kingdom of God. God bless you.